ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கான CBT2 எக்ஸாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுச்சு. ஸோ இதோடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் எவ்வளோ மார்க் நம்ம எடுத்தால் சேஃபு, ஸோ இதுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ் வந்து பண்ண போகிறாங்க, எப்படி வந்து கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க, இதை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் பேஸ்டே எடுப்பாங்களா இல்லை வந்து லெவல் வைஸாக எடுப்பாங்களா இப்படின்ற முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்டர் கிராஜுவேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்த 5 போஸ்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து CBT2 நடந்துச்சு. ஓகேவா? ஸோ அதாவது லெவல் 5 அண்டு லெவல் 6. இந்த லெவல் 5 லெவல் 6க்கான எக்ஸாம் தான் பார்த்தீங்கன்னா CBT2 நேற்று கண்டக்ட் பண்ணாங்க. இது வந்து லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ண மாதிரி இல்லாமல் இந்த டைம் பார்த்தீங்கன்னா CBT2 வந்து காமனாக வந்து நடத்தியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதை லெவல் வைஸ் நடத்துனாங்க. அதாவது லெவல் 6க்கு தனியாக CBT2, அதே மாதிரி லெவல் 5க்கு தனியாக CBT2 நடத்தியிருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா காமனாக வச்சுட்டாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CBAT கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? இது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு. ஸோ இந்த 2 டெஸ்ட் தான் அடுத்து நடக்க போகுது. ஓகேவா? இப்போ சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அதை மட்டும் வச்சு பேசுகிறேன். ஓகேவா? சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 436 வேகன்சி வந்து சென்னை ஜோனுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் 1:15 ரேஷியோவில் தான் CBT2க்கு எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் 1:15 ரேஷியோவில் தான் பார்த்தீங்கன்னா CBT2க்கு எடுத்திருந்தாங்க. இப்போ இதுக்கு அடுத்த லெவலுக்கு என்ன ரேஷியோவில் எடுப்பாங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இங்கே 8 times த வேகன்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டான். அது வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை டிக்ரீஸும் பண்ணலாம். அது எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் உள்ள தேவைப்படி நாங்கள் எப்படினாலும் இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ பண்ணிக்கலான்ற ஒரு பாயிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ 1:8 ரேஷியோ படி எடுத்தாங்க அப்படின்னா இப்போ 1:15 எவ்வளோ பேர் எடுத்திருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6500 பேர் கிட்ட எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ 6500+ கிட்ட எடுத்திருப்பாங்க. பட் இப்போ அதில் என்ன பண்ணுவோன்னா அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு வேக்கன்சிக்கு 8 பேர் எடுக்க போறாங்க அடுத்த லெவலுக்கு. ஓகேவா? அதாவது CBAT அண்ட் டைப்பிங் இந்த டெஸ்ட்டுக்கு அனுப்புறவங்க பார்த்தீங்கன்னா இந்த 2 டெஸ்ட்டுக்கும் 1:8 ரேஷியோவில் தான் அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் எவ்வளோ பேர் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னா 3488 பேர். ஓகேவா? அதாவது இந்த CBT2 இப்போ நீங்கள் எழுதிருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் அப்படியே பாதி பேரை ஃபில்டர் பண்ணி கிட்டத்தட்ட பாதி பேரை ஃபில்டர் பண்ணி அனுப்ப போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ எழுதுனதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிஜெக்ட் ஆவாங்க. ஓகேவா? நிறைய பேர் அதாவது வெளியே போயிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற கட் ஆஃப் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது CBT1 மாதிரி கிடையாது. CBT1 அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 40 to 45% தான் அட்டண்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா சென்டர்லையுமே இப்போ நிறைய சென்டரில் பார்த்தீங்கன்னா 100% அட்டண்டன்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா? யாரும் வந்து CBT2 எழுதாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட அட்டண்டன்ஸே பார்த்தீங்கன்னா 98%க்கு மேலே இருந்தனால ஸோ அங்கே வந்து பெருசாக வந்து எலிமினேஷன் இருக்காது. ஸோ கட் ஆஃபில் தான் பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ள எலிமினேஷன் இருக்கும். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ வந்து லாஸ்ட் டைம் எப்படி வந்து இது கட் ஆஃப் வந்து என்ன மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க, இந்த டைம் என்ன மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற முக்கியமான டீடைல்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுல CBATக்கு பார்த்தீங்கன்னா இதுல ஸ்டேஷன் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு. அதை 1:8 times த வேகன்சி வந்து எடுப்போன்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன்லேயே. ஓகேவா? அதே மாதிரி தான் டைப்பிங் போஸ்ட், அதாவது சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், இந்த 2 போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? அதுவும் பார்த்தீங்கன்னா 1:8 ரேஷியோவில் எடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் கூட்ஸ் கார்டுக்கு அதாவது ட்ரெயின்ஸ் மேனேஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா CBT2 மார்க் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபைனல். ஓகேவா? இதுக்கு அடுத்து எந்த ரவுண்டுமே கிடையாது. டைரக்டா இது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கலுக்கு தான் அனுப்ப போறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த போஸ்டுடைய கட் ஆஃப் கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், ஏன்னா இதுக்கு எந்த லெவலுமே கிடையாது அடுத்து. ஓகேவா? டைரக்டா டிவிக்கு அனுப்ப போறாங்க. டிவிக்கு பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் தான் அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ டிவிக்கு 1:1 ரேஷியோவில் எடுக்கிறாங்கன்னா இவங்களோட வேக்கன்சி எவ்வளவோ அந்த ரேஷியோவில் தான் அப்படி எடுக்க போறான். இதில் TMRோட வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 9 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CCTS பொறுத்த வரைக்கும் 155. ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே 155க்கு தேவையான அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான கட் ஆஃப் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி 155 பேர் தான் இங்கே பார்த்தீங்கன்னா CCTSக்கு எடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே TMR பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 பேரா
அதே 9 பேர் அப்படியே எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் மெடிக்கலுக்கும் அனுப்பி விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இதோடைய கட் ஆஃப் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ லாஸ்ட் டைம் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்க, இந்த டைம் என்ன ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அதாவது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லெவல் 6 லெவல் 5 இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட் CBT2 இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா இதில் லெவல் 6க்கான CBT2 நடந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 5 லெவல் 3 லெவல் 2 இதுக்கான CBT2 பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இதில் லெவல் 6க்கு CBT2 முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அதுக்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இப்போ போன டைம் பார்த்தீங்கன்னா 600 வேகன்சி வந்து லெவல் 6 போஸ்ட்ல உள்ள ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட இதில் 4885 பேர் எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 1:8 ரேஷியோக்கு கொஞ்சம் மேலேயே எடுத்திருந்தாங்க. ஓகேவா? எடுத்து அவங்கள சிபேட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு 1:1 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா எடுத்து அனுப்புனாங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே என்ன பண்ணாங்கன்னா சிபேட் நடந்துருச்சு. நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் லெவல் 5 இருக்கு பாத்தீங்களா? லெவல் 5ல என்னென்ன போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், சீனியர் CCTC, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட், சீனியர் கிளர்க்கு, அதுக்கப்புறம் குட்ஸ் கார்டு TMR. ஸோ இந்த 2 போஸ்ட் இருந்துச்சு. இதுல இந்த 2 போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் வந்து விடலை. ஏன்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போதான் நான் சொன்னேன் இதுக்கு அடுத்து ஃபர்தராக எந்த ரவுண்டுமே கிடையாதுன்றப்ப டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு டைரெக்டாக இந்த 1:1 ரேஷியோவில் அனுப்புவாங்க. அப்போ இதில் டைப்பிங்கும் அவன் போகிறவன் இருப்பான்ல, அதோட கட் ஆஃப் கிளியர் பண்ண இருப்பான்ல. ஓகேவா? அப்போ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 போஸ்ட்டுக்கு டைப்பிங் இருக்குல்ல, ஸோ இவங்களுக்கு டைப்பிங் ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? முதல் சிபேட் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிங் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணா. ஓகேவா? டைப்பிங் போஸ்ட்டுக்குன்னு ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவான். ஓகேவா? இல்லை எந்த போஸ்ட்டையும் மென்ஷன் பண்ணாம டைப்பிங்கான கட் ஆஃப் இவ்வளோ. ஓகேவா? நீங்க இவ்வளோ கட் ஆஃப் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா டைப்பிங் நீங்க குவாலிஃபை ஆயிருப்பீங்க. ஸோ நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க வந்து நீங்க டைப்பிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைப்பிங்கான கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து யாரெல்லாம் கிளியர் பண்ணிருக்காங்களோ இந்த 4மே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருந்திருப்பாங்க உள்ள. ஓகேவா? ஏன்னா இது 2ஓட கட் ஆஃப் இந்த 2 காட்டிலும் அதிகம். அதாவது டைப்பிங் போஸ்ட்டை காட்டிலும் மிச்ச 2 நான் டைப்பிங் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4 பேருமே வந்து எழுதிருவாங்க. அதாவது லெவல் 5ல இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அவங்க கொடுத்த அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைப்பிங்க்கு உள்ள போயிடுவாங்க. ஸோ இங்கே டைப்பிங் வந்து கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இப்போ ப்ரிஃபரன்ஸ் வைஸா என்ன பண்ணாங்கன்னா ஃபைனலா இந்த டிவி போறதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் விட்டான். ஓகேவா? 2 கட் ஆஃப் வரும். இப்போ CBT2 கிளியர் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? இதுக்கு வந்து சிபேட் போறதுக்கு ஒரு கட் ஆஃப், டைப்பிங் போறதுக்கு ஒரு கட் ஆஃப் விட்டாங்க. அதுக்கப்புறம் இதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப டைப்பிங் வந்து சில பேர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருப்பாங்க, அதே மாதிரி சில பேர் வந்து குவாலிஃபை ஆயிருப்பாங்க. புரியுதா? ஸோ இங்க டிஸ்குவாலிஃபை ஆன பர்சன்ஸும் இருப்பாங்க, அதே மாதிரி குவாலிஃபை ஆன பர்சன்ஸும் இருப்பாங்க. அப்ப டிஸ்குவாலிஃபை ஆனாக்கா அவன் அப்படியே வந்து நீ எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லைன்றதை சொல்லிட முடியாது. கரெக்டா? ஸோ அவன் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட முடியாதுன்றக்காக என்ன பண்ணாங்கன்னா இங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? அவன் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்கான் அந்த ப்ரிஃபரன்ஸுக்கான கட் ஆஃப்ல அவன் வந்து அந்த ப்ரிஃபரன்ஸுக்கான போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிருக்கானா அப்படின்றத பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஸோ அதுபடி இண்டிவிஜுவல் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது போஸ்ட் வைஸ் கட் ஆஃப் வந்து எங்க ரிலீஸ் பண்ணான்னா இந்த டிவிக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப், இந்த போஸ்ட் வைஸ் கட் ஆஃப் ரிலீஸ் பண்றான் பாத்தீங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப். ஸோ இங்க ரிலீஸ் பண்ணி இங்க 1:1 ரேஷியோல பாத்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளவு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற கட் ஆஃப் அவன் ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா 1:1 ரேஷியோல எடுத்து டிவிக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ டிவி முடிஞ்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிட்டு உங்களுக்கு ரிசல்ட் போடுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கிளியர் இல்லையான்ட்டு கிளியரன்ஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா போஸ்ட்ன்றத உறுதியா சொல்லிடலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் நடந்துச்சு. ஓகேவா? இந்த டைம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்கான் இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஈக்குவல் டு 8 times the number of vacancy of the station master so shall be shortlisted for CBAT. CBATக்கு வந்து நாங்க ஸ்டேஷன் மாஸ்டருக்கு போஸ்ட்டுக்கு வந்து இங்க 1:8 ரேஷியோல எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கான். டைப்பிங்க்கும் அதே மாதிரி தனியா கொடுத்துருக்கான். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா இது தனியா கொடுத்தனால மேபி
தனித்தனியா கூட வந்து கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த எஸ்எம்க்கு தனியா டைப்பிங் போஸ்ட்டுக்கு தனியா லாஸ்ட் இயர் எப்படி கண்டக்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தோணுது. இன்னொரு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதையும் சொல்றேன். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இந்த லெவல் 5 லெவல் 6 இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த சிபிடி 2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமன் சிபிடி 2 ஓகேவா. ஸோ இப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே காமனான சிபிடி 2 தான் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க லெவல் 5க்கு பண்ணா பாத்தீங்களா, அதாவது லெவல் 5க்கு என்ன பண்ணா டைப்பிங்கான ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணி இந்தியில எல்லாரையுமே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா. நான் டைப்பிங் போஸ்ட் இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா டைப்பிங் வந்து அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் டைப்பிங் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸை யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் நீ எல்லாரும் உள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டைப்பிங்ல டிஸ்குவாலிஃபை ஆனவங்க குவாலிஃபை ஆனவங்கன்றதை பிரிச்சுட்டு யார் யாரெல்லாம் குவாலிஃபை இருக்காங்கன்றதை பிரிச்சுட்டு அந்த குவாலிஃபை ஆனவங்களை பாத்தீங்கன்னா டைப்பிங் போஸ்ட்டுக்கும் அதே மாதிரி நான் குவாலிஃபை ஆனவங்களை பாத்தீங்கன்னா இங்கே அனுப்பியிருந்தாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ இங்க இதுல இந்த டைப்பிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிஃபரன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த சிபேட் டைப்பிங் இந்த ரெண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸே இந்த இடத்துல யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரிஃபரன்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. இப்ப ஒருத்தர் வந்து இந்த ஆர்டர்ல தான் வந்து கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோம். இது போன டைம் எப்படி எடுத்தாங்கன்ற சொல்றேன். அப்போ இதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஓகே நம்ம ஒரு போஸ்ட் கிளியர் இல்ல வந்து நம்ம வந்து சிபேட்ல வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டோம், இல்ல வந்து டைப்பிங்ல டிஸ்குவாலிஃபை ஆயிட்டோம், ஆனா மார்க் அதிகமாக வச்சிருக்கோம், அப்போ வேற போஸ்ட் கிடைக்குமான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதை பாருங்க, இதுல உங்களுக்கு தெளிவா புரியும். இதே ஆர்டர்ல தான் ஒருத்தர் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோம். ஓகேவா. இங்க நான் சிசிடிசி மட்டும் கடைசியா வச்சுக்கிறேன். ஓகேவா. சிசிடிசி சீனியர் சிசிடிசி மட்டும் பாத்தீங்கன்னா கடைசியா ஒருத்தர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. அதாவது ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா இப்படி வச்சுக்கோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்எம், இங்க நான் தனியாவே எழுதுறேன், இது உங்களுக்கு புரியும். எஸ்எம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா ட்ரைன்ஸ் மேனேஜர், அதுக்கப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், நாலாவது சீனியர் கிளர்க்கு, அஞ்சாவது பாத்தீங்கன்னா ஓகே சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். ஓகேவா. இந்த 5 போஸ்ட் இந்த ஆர்டர்ல தான் ஒருத்தர் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா சிபேட்டோடைய கட் ஆஃப் வந்து விட்டாங்க. ஓகேவா. சிபேட் வந்து அதுக்கான சிபேட் எழுதுறதுக்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ஏன்னா வேகன்சி அதிகம். ஜென்ரலுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 64 என்னமோ தான் இருந்துச்சு. ஓகேவா. ஸோ இப்போ இந்த மார்க் எடுத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மார்க்லாம் யாரெல்லாம் வந்து எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா சிபேட்டுக்கு அனுப்பிட்டான். ஓகேவா. இப்போ சிபேட்ல பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து கிளியர் இல்லை. ஓகேவா. அப்போ கண்டிப்பா இந்த எஸ்எம் போஸ்ட் அவங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா. இப்போ அடுத்து என்ன பண்ணானா டைப்பிங்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தான். ஓகேவா. இந்த 2 போஸ்ட்டுக்கான டைப்பிங்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தான். இதுல டைப்பிங்லயும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% மட்டும்தான் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அப்ப டைப்பிங்கோடைய கட் ஆஃபும் பாத்தீங்கன்னா இவங்க கிளியர் பண்ணலன்னு வச்சுக்குவோம். ஓகேவா. ஸோ டைப்பிங் கட் ஆஃப் கிடையாது. டைப்பிங்லயும் பாத்தீங்கன்னா இவங்க குவாலிஃபை ஆகல. ஓகேவா. குவாலிஃபை ஆகலன்றப்ப இந்த 2 போஸ்ட்டும் அவங்க ஆப்வியஸா போக முடியாது. ஓகேவா. இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த டிஎம்ஆரும் சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கும் இதுதான் இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த 2 போஸ்ட் தான் இருக்கு. ஆனா இப்ப அவங்க எடுத்த மார்க் எவ்வளவுன்னா 85 வச்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஓகேவா. இந்த டிஎம்ஆருடைய கட் ஆஃப் வந்து 82, சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கோடைய கட் ஆஃப் வந்து 82, டிஎம்ஆருடைய கட் ஆஃப் வந்து 80 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு. ஓகேவா. இப்போ அவங்க வச்சிருக்கிற கட் ஆஃப் வச்சிருக்க மார்க் பாத்தீங்கன்னா 85 வச்சிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த 2 போஸ்ட்டுக்கும் அவங்க எலிஜிபிள் ஆயிட்டாங்க. ஓகேவா. இப்ப என்ன பண்ணாங்கன்னா இப்ப இந்த 2 போஸ்ட்டுக்கும் அவங்க எலிஜிபிள் ஆயிட்டாங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கான், டிஎம்ஆர் கொடுத்துருக்கான். ஸோ டக்குன்னு அந்த போஸ்ட் அலாட் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டிவிக்கு அனுப்பிடுவாங்க. ஓகேவா. ஸோ என்ன போஸ்ட் உங்களுக்கு வருதுன்றத கடைசியாக தான் உங்களுக்கு தெரியும். நீங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கடைசியா உங்க நேம், ரோல் நம்பர், அதுக்கப்புறம் நீங்க என்ன போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்குன்றத கடைசியா தான் வரும். ஓகேவா. அதெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் வச்சு தான் எடுப்பாங்க. இப்போ இங்க 85 மார்க் எடுத்திருக்காங்க. இந்த 2 போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இவங்களை உள்ள அனுப்பிடுவாங்க. டிவிக்கு போயிட்டாங்க, மெடிக்கல் அட்டன் பண்ணிட்டாங்க. மெடிக்கல் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு பாத்தீங்கன்னா A2 ஸ்டாண்டர்டு, இந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா B2 ஸ்டாண்டர்டு. இப்போ அவருக்கு A2 ஸ்டாண்டர்ட் இல்ல ஸ்பெக் போட்டிருக்காங்க. ஓகேவா. அப்ப கண்டிப்பா A2 ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா இந்த போஸ்ட்டுக்கும் அவரால் போக முடியாது. ஆனா B2 ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்றப்ப இது கிளியர்ன்றப்ப அவங்களுக்கு ஆப்வியஸா பாத்தீங்கன்னா எந்த போஸ்ட் கிடைக்கும்னா இதுதான் கிடைக்கும். ஓகேவா. இப்ப இன்னொரு கேஸ் வச்சுக்குவோம். இப்ப சிபேட் வந்து அவங்க கிளியர்.
சாரி சிபேட் வந்து கிளியர் இல்லை, ஓகேவா. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து எஸ்எம் வராது. ஆனால் டைப்பிங்கை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க, ஓகேவா. டைப்பிங்கு கிளியர் பண்ணிட்டாங்க. கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்காங்க. இதோடைய மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 80 ப்ளஸ் இருந்துச்சு, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 78 ப்ளஸ் இருந்துச்சு, ஓகேவா. இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஆனால் அவங்க வச்சிருக்கிறது 85. அப்போ அவங்க டைப்பிங் கிளியர்ன்றனால அவங்க டைப்பிங் போஸ்ட்டை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க, அவங்க ட்ரெயின்ஸ் மேனேஜர் வச்சுட்டாங்க, ஓகேவா. அப்போ அதோடைய A2 ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. A2 ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட் விசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். A2 ஸ்டாண்டர்ட் அவங்க வந்து அவங்க கிளியர் A2 ஸ்டாண்டர்ட்லேயே அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் டைப்பிங் கிளியராக இருந்தாலும் அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா ட்ரெயின்ஸ் மேனேஜர் போஸ்ட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க. எனக்கு இந்த டைப்பிங் போஸ்ட்டை விட எனக்கு TMR போஸ்ட்டு வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு இதுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கொடுத்தீங்க. அதனால அதுக்கு எலிஜிபிள்னால அதுக்கு கொடுத்துட்டாங்க, புரியுதா. இந்த இடத்துல தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் டைப்பிங் கிளியர் பண்ணால் உங்களுக்கு டைப்பிங் போஸ்ட் கொடுப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி நீங்கள் சைக்கோமெட்ரி எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைக்கோமெட்ரி எக்ஸாம் அந்த எஸ்எம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது. இந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் வச்சு தான் எடுப்பாங்க, புரியுதா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதான் பாத்தீங்கன்னா இது லாஸ்ட் டைம் நடந்தது. இந்த டைம் பாத்தீங்கன்னா இங்க லெவல் 6 லெவல் 5க்கு பாத்தீங்கன்னா காமன் CBT2 நடந்திருக்கு, ஓகேவா. இங்க எப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு இங்க லெவல் 5க்கு எப்படி எடுத்தான், இங்க வந்து டைப்பிங்கான ஒரு மினிமம் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணி உள்ள எல்லாரையும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இங்க ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணாங்களா, அதே மாதிரி லெவல் 5க்கு பண்ண மாதிரி லெவல் 6க்கும் லெவல் 5க்கும் சேர்த்தே காமன் கட் ஆஃப் எனக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. அதாவது ஸோ இங்க வந்து ஒரு கட் ஆஃப் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் எவ்வளோனா ஒரு 85 பிளஸ் வச்சுக்கோமே, ஓகேவா. ஸோ இந்த 85 வந்து ஒரு கட் ஆஃபாக வச்சிருக்கான்னு வச்சுக்கோம், ஓகேவா. 85 வச்சுட்டு அதில் எல்லாரையும் எடுத்துட்டு, அதாவது இவனுக்கு எவ்வளோ வேகன்சி தேவையோ 3500 பேர் தேவை இப்போ, ஓகேவா. அதாவது அடுத்த லெவலுக்கு 3500 பேர் தேவை. அதில் என்ன பண்ணுவேன்னா சைக்கோமெட்ரி எக்ஸாமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டு அதில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ப்ரிஃபரன்ஸை யூஸ் பண்ணி அதுக்கு தனியாக இண்டிவிஜுவல் போஸ்ட் கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவான், ஓகேவா. இண்டிவிஜுவல் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் வந்து அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே காமன் CBT2 நடந்தனால, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இங்கே லெவல் 5க்கு என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கே லெவல் 5 அண்ட் லெவல் 6 சேர்த்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியும் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இது வந்து நாங்கள் இப்படி தான் கண்டக்ட் பண்ணுவோன்ற மாதிரி எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்கல. இது ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரயில்வே போர்டில் இருந்து வந்தால் தான் தெரியும் இது என்ன மாதிரி வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது, ஓகேவா. ஸோ அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ ஒருவேளை இந்த மாதிரி எடுக்கிறான்னு வச்சுக்கோம், லெவல் 6 ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுக்கிறான், ஓகேவா. லெவல் 6 வந்து பார்த்தீங்கன்னா CBT2 முடிஞ்சதுக்கப்புறம் சிபேட்டோடைய கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோமே. இப்போ எஸ்எம்மோடைய வேகன்சி பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனுக்கு வெறும் 8 வேகன்சி, ஓகேவா. அப்போ 8 × 8 ஸோ 64 64 பேரை தான் பார்த்தீங்கன்னா இந்த சிபேட்டுக்கு அனுப்புவான், ஓகேவா. ஸோ அப்போ டாப் அந்த இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனில் இருக்க டாப் 64 இருக்கு பார்த்தீங்களா, அதில் 64வது பர்சன் யார் இருக்காங்களோ அவங்களுடைய மார்க்கை தான் கட் ஆஃபாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுவான், ஓகேவா. ஸோ இப்போ கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தனால அப்படி இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணாங்கன்னா இது தாராளமாக 100+ போயிடும், ஓகேவா. இதோடைய கட் ஆஃப் சென்னை ஜோனுக்கு தான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது, ஓகேவா. ஸோ 100+ போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது மிச்ச போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி பண்ணாங்கன்னா இங்கே டைப்பிங்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 88+ எனக்குள்ளே வந்துடும், ஓகேவா. இப்போ இந்த இடத்துல இது பெருசாக இங்கே பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது இங்கே லெவல் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுக்கும். ஏன்னா இங்கே லெவல் 6 வேகன்சி எவ்வளோனா வெறும் 8 தான் வச்சுருக்காங்க, ஓகேவா. வெறும் 8 அப்படின்றப்ப இது பெரிய லெவலில் வந்து இம்பேக்ட் பண்ணாது, ஓகேவா. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கட் ஆஃப் வந்து இப்போ இங்கே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே காமனா, இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 90லேருந்து 95 பார்த்தீங்கன்னா சாதாரண அட்டன் பண்ணியிருக்காங்க. 100+ கொடுத்து அக்யூரசி 100% அக்யூரசி இருக்குன்னு சொன்னவங்களும் நான் நிறைய பேரை கேட்டேன், ஓகேவா. ஸோ ஏன்னா கொஸ்டின் லெவல் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் பெரிய வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த இவ்வளோ ஈஸியாக கேட்டது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய கஷ்டம். ஏன் அப்படின்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும், ஓகேவா. நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிடும். ஸோ நம்ம வந்து நல்லா பண்ணியிருப்போம் நினச்சிருப்போம், எக்ஸாம் சென்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஸ்டின் ஈஸியாக இருக்கே நம்ம இவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்போம். 90 அட்டெம்ப்ட் பண்ணோன்னு நம்ம வெளியே வந்திருப்போம். பக்கத்தில் உள்ளவன்ட்ட கேட்டால் அவன் பார்த்தீங்கன்னா 100 அட்டெம்ப்ட் கொடுத்தேன் 110 கொடுத்தேன்னு சொல்லும் போது தான் ஐயோ நம்ம கம்மியாக கொடுத்துட்டோமோன்ற மாதிரி ஒரு ஃபீலாக வைக்கும், ஓகேவா.
ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கு. ஏன்னா இது ரொம்ப ஈஸியா கேட்டாங்க, அதனாலதான். ஓகேவா? ஓகே, சரி. இப்ப இதுக்கான கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, இதுல நார்மலைசேஷன் சுத்தமா கிடையாது. ஏன்னா இது ஒரே ஷிஃப்ட்ல நடந்தனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலைசேஷன் கிடையாது. ஏன்னா ஷிஃப்ட் 1 வந்து வேற ஜோனுக்கு தான் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 1 நடந்திருக்கு. நம்ம ஜோனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 2ல தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் நடந்திருக்கு எல்லாருக்குமே. இது ஜோன் வைஸ் கட் ஆஃப் ரிலீஸ் பண்றனால இங்க சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஷிஃப்ட் 2 நடந்தனால நார்மலைசேஷன் மார்க் இங்க வந்து கண்டிப்பா கிடையாது. நீங்க எடுத்த சிபிடி 2 மார்க் தான் பாத்தீங்கன்னா இங்க ஃபைனல் மார்க்கா இருக்கும். ஓகேவா? சோ இதுல ஜெனரலுக்கே பாத்தீங்கன்னா எவ்வளவு கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 88 to 90 இந்த ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 85 to 88 இருக்கும். இடபிள்யூஎஸ்க்கு 86 87 இந்த ரேஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்சிக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 83 to 85 இந்த ரேஞ்ச் வந்துடும். எஸ்டிக்கு 80+ இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து அடுத்த லெவலுக்கு அனுப்புறது, அதாவது 1:8 ரேஷியோல பாத்தீங்கன்னா அனுப்புறது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் லெவலுக்கான கட் ஆஃப் இந்த ரேஞ்சில கண்டிப்பா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது கொஸ்டின் ரொம்ப ஈஸியா கேட்டாங்க, இன்னொன்னு வேகன்சி ரொம்ப கம்மி. ஓகேவா? அப்ப இவனுக்கு தேவையான இந்த இதை எடுக்கணும்னா இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கட் ஆஃபை ஃபிக்ஸ் பண்ணிடுவான். ஓகே, சரி. இப்ப நான் வந்து இப்போ ஒரு பர்சன் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்காங்க, கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 வைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம போயிடுவோம். ஓகே, நம்மளுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைச்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுவும் சொல்லிடுறேன், இந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான கட் ஆஃப் தான் இது. ஓகேவா? ஃபைனல் கட் ஆஃப் கிடையாது. நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே டிவியில் இங்க போஸ்ட் வைஸ் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபைனல் கட் ஆஃப். அப்ப இந்த கட் ஆஃபை விட அதுக்கடுத்து டிவிக்கு முன்னாடி ஒரு கட் ஆஃப் விடுவான் பாத்தீங்களா, அதுல உங்களுக்கு பேர் வந்தாதான் அந்த கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணாதான் பாத்தீங்கன்னா நீங்க கன்ஃபார்மா கிளியர்ன்றத சொல்ல முடியும். ஓகேவா? சோ இத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒரு 2 மார்க் கூட போலாம். ஓகேவா? ஸோ ஆனால் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதை விட ஒரு +2 வந்து கொஞ்சம் அதிகமாகவும் போகலாம். ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபைனலாக விடுவாங்க பார்த்தீங்களா கட் ஆஃப். இது வந்து 1:8 ரேஷியோ. இது பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 8 பேருக்கு செலக்ட் பண்ணுறதுக்கான இந்த கட் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு. இதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1:1 ரேஷியோக்கு எடுப்பாங்க பார்த்தீங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கட் ஆஃப் மார்க்கை விட கண்டிப்பாக ஒரு 4 மார்க் எல்லாத்துலேயும் கூட இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதுல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப 2 அடுத்த லெவல் இருக்கு, சிபேட் அதுக்கப்புறம் டைப்பிங். இப்ப போன டைம் பாத்தீங்கன்னா இங்க சிபேட்ல நிறைய பேர் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டான், டைப்பிங்ல நிறைய பேர் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டான். இங்க எஸ்எம்மோட போஸ்ட் ரொம்ப கம்மி, அதனால அது பெரிய லெவல்ல வந்து இது அஃபெக்ட் பண்ணாது இங்க டிஸ்குவாலிஃபை ஆறவங்கள. ஓகேவா? ஏன்னா 64 பேர் தான் எடுக்க போறான். அந்த 64 பேர்ல அவன் என்ன பண்றான்னா 8 பேரை தான் அவன் வந்து உள்ள எடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி டைப்பிங் போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவன் 1:8 ரேஷியோவில் எடுத்துட்டு, அதாவது டைப்பிங் போஸ்ட்ல ஒரு போஸ்ட்டுக்கு 8 பேர் எடுத்துருவான். ஓகேவா? 8 பேர் எடுத்துட்டு அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி அனுப்புவான். இதுல பார்த்தீங்கன்னா இது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். ஓகேவா? இந்த சிபேட் இருக்கு பாத்தீங்களா, இது பாத்தீங்கன்னா இது வந்து குவாலிஃபை ஆயிருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா மார்க்கும் ஆட் பண்ணுவாங்க. அதாவது சிபிடி 2 இருக்கு பாத்தீங்களா, இதுல சிபிடி 2 உடைய மார்க்கு பிளஸ் இந்த சிபேட் உடைய மார்க், இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணுவான். சிபிடி 2ல இருந்து 70% பிளஸ் சிபேட்ல எடுக்கிற மார்க்கை வந்து, அதாவது நீங்க இதை 120க்கு எடுத்திருப்பீங்க, அதை 70%க்கு மாத்திடுவான். ஓகேவா? ஸோ 70க்கு எவ்வளோ அப்படின்றத மாத்திடுவான். புரியுதா? சாரி, 70க்குன்ற 100, ஆமா கரெக்ட் தான். 70க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்றத மாத்திடுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிபேட்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க 30% மார்க், அதாவது நீங்க இங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க பாத்தீங்கன்னா, இங்க டி ஸ்கோர்னு ஒன்னு கால்குலேட் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இது வந்து குவாலிஃபை பண்றது அன்குவாலிஃபை பண்றது. ஸோ அந்த டி ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இதுல இருக்கும். ஓகேவா? அதுல இருந்து 30% மொத்தம் பாத்தீங்கன்னா 100%, 100க்கு எவ்வளோன்றதை இங்க எடுப்பாங்க. ஓகேவா? இங்க டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க குவாலிஃபை ஆகணும், அதாவது அவங்க கொடுக்குற டைமுக்குள்ள அவங்க கொடுக்குற அந்த 30 வேர்ட்ஸ் பெர் மினிட்டை நீங்க வந்து கரெக்டா நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க குவாலிஃபை. ஓகேவா? ஸோ குவாலிஃபை ஆயிடலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 8 பேர் எடுத்திருக்கான்றது தெரியும். கரெக்டா? இங்க 1:8 ரேஷியோல தான் எடுத்திருக்கான்றது தெரியும். ஆனா இப்ப
இங்க வந்து லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% பர்சன்ஸ் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. பட் இப்போ வந்து நல்லாவே அவேர்னஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சிபிடி 2 உடைய டைப்பிங் உடைய கட் ஆஃப் எவ்வளவு இருந்துச்சுன்னா ஒரு 71 72 தான் இருந்துச்சு. ஓகேவா? ஆனா ஃபைனல் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 78 கிட்டக்க இருந்துச்சு. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 6 மார்க் என்ஹான்ஸ் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்ப என்ன இந்த 40% பர்சன்ஸ் டிஸ்குவாலிஃபை 40% பர்சன்ஸ் தான் பாஸ் ஆயிருந்தாங்க. அப்படி இருந்துமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மார்க்கை வந்து கூட்டி வச்சுட்டான். இங்க இப்ப டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க குவாலிஃபை ஆனா எல்லாருமே உள்ள வந்துடலாம்ல. இப்ப இங்க ஒரு 8 பேர் இருக்காங்க ஒரு போஸ்ட்டுக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் தான் டிஸ்குவாலிஃபை ஆறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்ப மிச்சம் இருக்கிற 5 பேர் அவன் ரிஜெக்ட் பண்ணும். கரெக்டா? அப்ப 5 பேர் ரிஜெக்ட் பண்ணா அப்ப என்ன பண்ணா அந்த 5 பேர்ல உள்ள ஒருத்தனை தான் அவன் வந்து எடுத்தாகணும். அப்ப கட் ஆஃப் அதுக்கேற்ற மாதிரி அதிகமா வச்சிரும். அவனுக்கு தேவை ஒரு போஸ்ட், உள்ள இருக்கிறது 5 பேர். அப்ப அந்த 5 பேர்ல 4 பேரை வெளியே அனுப்பிட்டு ஒருத்தனை தான் எடுக்கணும்ன்றப்ப கட் ஆஃப் அதிகமா வச்சிருவாங்க. சோ அப்ப என்னோட கணிப்பு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த கட் ஆஃப் மார்க்கை விட கண்டிப்பா ரொம்ப அதிகமா வரும். ஓகேவா? சோ இதுல நான் டைப்பிங் அதாவது இப்ப இருக்கிறத விட கண்டிப்பா ஒரு 5 மார்க் 6 மார்க்னால இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேவா? இதுல இருந்து +5 கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு இது நான் டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் டைப்பிங் போஸ்ட் அதாவது சிசிடிஎஸ் கமர்ஷியல் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் மேனேஜர், இந்த நான் டைப்பிங் போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? டைரக்ட் ஏன்னா இது பாத்தீங்கன்னா அடுத்த லெவலே இல்லைன்றப்ப டைரக்டா பாத்தீங்கன்னா டிவிக்கு 1:1 ரேஷியோல எடுத்து அனுப்புவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்பை 100 போயிடும். ஓகேவா? ஸோ ஏன்னா இதுல 155 போஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி டிஎம்ஆர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 9 போஸ்ட் தான். ஓகேவா? மொத்தமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 164 போஸ்ட்டுக்கு தான் இவன் வந்து எடுக்கணும். அப்படியே 164 பேரையும் எடுத்துருவான். ஓகேவா? இங்க 100+ இருக்கிறதே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டைரக்டா என்ன பண்ணுவான்னா இதோடைய கட் ஆஃப் வந்து 100 கிட்ட கொண்டு போயிடுவான். ஓகேவா? 100 கிட்டக்க இல்ல 100 தாண்டியும் போகலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவான். ஏன்னா இது லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இதை நான் ஏன் சொல்றேன்னா லாஸ்ட் டைம் நான் டைப்பிங் போஸ்ட் அதாவது லெவல் 3 போஸ்ட் வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா வேகன்சி வந்து 389 இருந்துச்சு. ஓகேவா? அதோடைய கட் ஆஃப் போன டைமே பாத்தீங்கன்னா 91.66 இருந்துச்சு. ஓகேவா? அதாவது இந்த டிவிக்கு அனுப்புற ரேஷியோ இந்த 1:1 ரேஷியோல எடுத்து அனுப்புறான்னு சொன்னேன்ல. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த ஃபைனல் கட் ஆஃப் 91.66 இருந்துச்சு லாஸ்ட் டைமே நான் டைப்பிங்க்கு. எவ்வளவு வேகன்சிக்கு? 389 வேகன்சிக்கு. ஓகேவா? இங்க எவ்வளவு இருக்குன்னா இந்த நான் டைப்பிங் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்க 164 வேகன்சி தான் இருக்கு. பாத்துக்கோங்க. ஸோ இதுல பாதி கூட இல்ல. ஓகேவா? ஸோ அப்ப கட் ஆஃப் 100க்கு மேல போனாலே இதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கண்டிப்பா இது 100க்கு மேல தான் இருக்கும். நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க நான் டைப்பிங் போஸ்ட்டுக்கு வந்து 100+ இருக்குதா இல்லையான்ட்டு. இப்ப டைப்பிங் போஸ்ட்டுக்கே பாத்தீங்கன்னா இங்க கட் ஆஃப் வந்து ஃபைனல் கட் ஆஃப் 95+ போகும். ஓகேவா? ஏன்னா இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்ப வந்து அந்த இந்த ரேஞ்சில தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன்ல. இதுல ஒரு 2 மார்க் அதிகமா கூட போலாம். இதை விட கம்மியா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அது போக இந்த இதுல இந்த கட் ஆஃப் ரேஞ்சை விட பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 4 மார்க் இல்ல 5 மார்க் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இதுல வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4ல இருந்து 5 மார்க் இதோட இன்க்ரீஸும் ஆகும். ஓகேவா? அப்ப நீங்க இதை கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணா போதுமான்னு கேட்டீங்களா? கண்டிப்பா பத்தாது. இவன் எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்களோ அதை விட நீங்க கண்டிப்பா ஒரு மினிமம் ஒரு 5 மார்க் 6 மார்க்னால நீங்க கூட வச்சிருக்கணும். புரியுதா? ஓகே. அப்ப நான் வந்து 90 மார்க் எடுத்தா சேஃப் இல்லையா அப்படின்னு கேட்டாக்கா 90 மார்க் ஏன்னா இப்ப அடிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து கேட்டிருப்பீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே 90 95 சர்வசாதாரணமா எடுத்திருக்காங்க. அப்படின்றப்ப கட் ஆஃப் அந்த மாதிரி தான் போகும். இது ஈஸி லெவல்ல கேட்டனாலதான் எவ்வளவு பெரிய பிரச்சனை. கஷ்டமா கேட்டிருந்தாதான் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்றவங்க உள்ள வருவாங்க. ஈஸியா கேட்டாங்கன்னா இதுல மேக்ஸ் ரீசனிங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 70க்கு 70மே பாத்தீங்கன்னா அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா? சோ இதுல டிஎன்பிசி படிக்கிறவங்க கூட உள்ள வரலாம். அதே மாதிரி பேங்கிங் படிக்கிறவங்க கூட உள்ள வந்துடலாம். ஓகேவா? சிபிடி 1 பாத்தீங்கன்னா ஒரு சும்மா போய் எழுதியிருப்பாங்க, கிளியரா இருந்திருக்கும். ஆனா அவங்க பெருசா வந்து ப்ரிப்பரேஷன் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து பேங்கிங் படிக்கிறவங்க கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சு வச்சிருந்திருப்பான். ஸோ மேக்ஸ் வந்து அவனுக்கு ஆல்ரெடி ஸோ இதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீசனிங் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப மேக்ஸ் ரீசனிங் அவன் நல்லா பண்ணிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இங்க நல்லா பண்ணிட்டானே போதும். பேங்கிங் படிக்கிறவங்க கூட இங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்துருவாங்க.
புரியுதா? ஸோ அதுதான் இங்கே விஷயமே. ஈஸியாக இருக்கிறதுல இதுதான் பெரிய டிராபேக். நீங்கள் கொஷின் ஈஸியாக வரணும்னு நினைப்பீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு விட்ருவாங்க, கட் ஆஃப் ஏற்றி வச்சிருவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி டைமில் ஏதாவது ஒரு பதட்டத்தில் ஒரு ஏதோ ஒன்று நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 கொஷின் 3 கொஷின் சரியாக அட்டன் பண்ணாம போட்டிருப்பீங்க, உங்களோட பின்னாடி உள்ளவே அடிச்சுட்டு போயிடுவான். இதுதான் பெரிய விஷயம். ஓகேவா? ஓகே, ஸோ இதெல்லாம் சொல்ல வந்தேன். இதில் கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணால் போதுமா? நம்ம 90 மார்க் வந்து வித் அக்யூரசி இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். நெக்ஸ்ட் லெவலில் ரிஜெக்ட் ஆகிற கேண்டிடேட்டை பொறுத்து உங்களுடைய எது தீர்மானிக்கப்படும்ன்றதான் வந்து இப்போ சொல்ல முடியும். ஓகேவா? ஏன்னா இதை வந்து எவ்வளோ பேர் அங்கே ரிஜெக்ட் ஆகிறாங்க, எவ்வளோ பேர் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க இல்லைன்றத அவன் அடுத்து விடுவாங்க, விடும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேவா? அதனால அதை வந்து இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இதில் நீங்கள் 95+, அதாவது ஒரு 95லேருந்து ஒரு 100 மார்க் 105 மார்க் வரைக்கும் நீங்கள் அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வந்து எக்ஸாக்டாக நான் இதெல்லாம் கரெக்டுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் டைப்பிங் இப்போ இருந்தே ரெடியாக ஆரம்பிச்சிடுங்க. ஓகேவா? நீங்கள் கன்ஃபார்மாக கிளியர் பண்ணிடலாம். இதில் டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா CBT 2 உடைய இந்த டைப்பிங்கான கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிங் வித்தின் 20 to 25 டேஸில் இருந்துச்சு. ஸோ அதனால் அவசரமாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால் இந்த டைம் அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் வந்து ஒரு 95-100 மார்க் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் உட்காந்து இப்போதைக்கு நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் டைப்பிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 90க்கு மேலே இருந்தால் அப்போ பண்ண முடியாதுன்னு கேட்டால் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த இப்போ நான் சொன்ன இந்த மார்க் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் இருக்கும். என்ன இதை விட நீங்கள் ஒரு 5 மார்க் 6 மார்க் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சொல்லலான்றதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ டைப்பிங்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் அந்த கட் ஆஃப் உடைய எது விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் டைப்பிங்கோட டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? அதுக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம். அதுக்காக நீங்கள் டைப்பிங் கிளாஸ்லாம் போகணுன்ற அவசியம் கிடையாது. கீபோர்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ இருந்தே நீங்கள் கீபோர்டு ப்ராக்டிஸ் எடுத்து பழகுங்க. ஓகேவா? ஃபிங்கரிங் இதெல்லாம் கற்றுக்கோங்க. ஸோ ஈஸியாக வந்து உங்களால் டைப்பிங் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இதில் இன்னொன்று என்னென்னா பேக் ஸ்பேஸ் இருக்காது டைப்பிங்க்கு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் இப்போ இருந்தே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுக்காக கிளாஸ் போகணும் அது போகணும்லாம் நினைக்காதீங்க. கிளாஸ் போனீங்கன்னா மிஷினில் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆனால் அவன் கொடுக்குறது கீபோர்டு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக. அதனால் இப்போ இருந்தே கீபோர்டை ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். நான் டைப்பிங்க்கு அடுத்து என்னென்ன பண்ணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியமாக சொல்ல வந்தது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயத்தோட வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.